ஹாய் வணக்கம். கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லது கெட்டது சொல்கிறேன். அந்த கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் டைம் இப்போ இது வரைக்கும் கொடுத்ததை விட இது ரொம்ப ஸ்லிம்மாக நல்லாயிருக்கு, கலர் நல்லாயிருக்கு. ஸ்டோரேஜ் வந்து எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டி வந்து ஸோ அதுவும் வந்து நல்லாவே இருக்குது. ப்ளஸ் டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டு இப்போ வர எல்லாத்துக்குமே லேட்டஸ்ட் உண்டானது எல்லாத்துக்குமே டைப் சி. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்குமே டைப் சி யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் அளவு பார்த்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சில பண்ணக்கூடாத விஷயம்னு பார்த்திங்கன்னா பேனல் பார்க்க மெட்டல் குவாலிட்டி மாதிரி இருக்கும், பட் அது பிளாஸ்டிக் தான். ஸோ மெட்டல் கோட்டிங் கொடுத்துருக்கு. நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது சென்டர் பிடிச்சி ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும். நம்ம சைடில் பிடிச்சி தூக்குற மாதிரி பண்ணோம் அப்படின்னா பேனல் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்றாலே அது பேனல் டேமேஜ் ஆகும். ஸோ பேனல் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓப்பன் க்ளோஸ் மட்டும் கிளியராக பார்த்து பண்ணணும். ப்ளஸ் வந்து ரேம் வந்து டிஃபால்ட், அதாவது இன்பில்ட் ரேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்ட் ரேமாக கொடுத்ததால நமக்கு அப்டேட் பண்ண முடியாது, ப்ளஸ் வந்து அதை கம்மி பண்ணவும் முடியாது. ஸோ 8GB அப்படின்றத நீங்கள் 4 ஆட் பண்ணோம், 4 வேணான்னு எடுக்கணுன்னாலும் பண்ண முடியாது. டிஃபால்ட் 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹீட் ஆகும்போது அந்த நம்ம எல்லாமே ஸ்டிக்கர் அதெல்லாம் பண்ணுறாங்க. பேக் சைடில் ஃபேனுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து ஹீட் வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்துட்டுருக்கும். அது ஹீட் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணக்கூடியது. அது வெளியில் போகும், உள்ளே வரணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம அதை ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீட் வெளியே போகாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. ஃபைனலாக என்னென்னா பேட்ரி சார்ஜ் வந்து நம்ம 2 to 3 hours வரும். நீங்கள் வந்து ரெகுலர் சார்ஜிங்லேயே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேட்ரி வீக் ஆகிடும். அப்படி இல்லாமல் ஒரு 100% சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அடாப்டர் எடுத்துகிட்டு பேட்டரியில் யூஸ் பண்ணுங்கள். பேட்டரியில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20% வந்துச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடாப்டர் ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த சைக்கிள் கண்டினியூஸாக பண்ணும்போது பேட்ரி பேக்கப் நல்லாயிருக்கும், பேட்ரி லைஃப் வரும். ஸோ இது எல்லா விதமான பேக்கப் ஸ்டோரேஜுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, பை.